வேல் பார்ட் 3. வாயா வேலு, என்ன இவ்வளோ வேகமா வர? அது ஊர்ல சின்ன பசங்க வயல்ல ஒண்ணுக்கு பெஞ்சு வயல் முழுகிருச்சான். அதான் சின்ன பசங்க மேல கேஸ் கொடுக்க வந்திருக்காரு. சின்ன பசங்க மேல கேஸ் எடுத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடுங்க. முங்குன வயல்ல இருந்த மூத்தரத்தெல்லாம் நாங்க தூக்கி வெளியே ஊத்திட்டோம். அண்ணனோட கருவுல இருக்க கருவாட்டு கடை தாங்க 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன தகச்சு போயிருக்க? எனக்கு கருவுல கடையே இல்லடா. அண்ணே, அது கடவுள்ல உள்ள கடைனே. என்னடா சொல்ற? காக்கா வெடிச்சு ஒயர் எரிஞ்சு மெயின் போர்டு உட்காந்து கருவாட்டு கடை ஷார்ட் ஆயிடுச்சு. என்னடா உளர்ற? மாத்தி மாத்தி சொல்லி மீம்ல வர மாதிரி சொல்லி. காக்கா உட்காந்து ஒயர் ஷார்ட் ஆகி மெயின் போர்டு வெடிச்சு கருவாட்டு கடை எரிஞ்சுக்கிட்டு. ஆமா, இப்ப நீ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்ப? கரண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா இல்ல காக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? கரண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை அரெஸ்ட் பண்ண முடியாது, கரும கையிலையும் பிடிக்க முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, காக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடு. சார் பிடிச்சி உள்ள போடுவார். சார் கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க சார், காக்கா ஜாமீன்ல பறந்துற போகுது. காக்கா எப்படி இருந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டா, நான் காக்கா கறி சாப்பிட்டது இல்ல. ஏய் கருப்பா இருந்துச்சுன்னு அடையாளம் சொல்றா. காக்கா கறி ஐயோ அண்ணா, பாம்பு குதிச்சுன்னா என்னதானே குதிச்சு உனக்கு குத்துறீல? ஏய் ஆமா, இங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ ஏன் வந்து என்னைய குத்துன? நீ அந்த வேலை அனுப்புன ஆளு தானே? ஏய் சொல்லு, நீ எந்த சாதி பாம்பு? என்ன புசு புசுங்கிற? ஏய் சொல்லிட்டு போ. ஏய் வாயிலாஜி ஒண்ணு அது அடிக்காதனே. உனக்கு வாய் இருக்குல்ல? அப்போ உனக்கு வாய் இருக்குல்ல, நீ அடி வாங்கு. வாயிலாச்சு இவன் அடிக்காதானே அப்படின்ட்டு இவன் அடிச்சுட்டான் வந்து உனக்கு வாய் இருக்கு அப்படின்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.